திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர் தொடர்ந்து ராஜாராணி கதையம்சம் கொண்ட படங்களிலேயே நடித்து வந்தார். அதன் பிறகு முதலாக சமூக கதையம்சம் கொண்ட படத்தில் நடித்தார். அப்படி அவர் நடித்த முதல் படம்தான் தாய் மகளுக்கு கட்டிய தாலி. 1959 வெளியானது. அறிஞர் அண்ணா கதை எழுதினார். அவரது தொண்டர் ராம அரங்கண்ணல் சினிமாவிற்கேற்ப திரைக்கதை எழுதினார். R.R. சந்திரன் இயக்கினார். சாதி பாகுபாடுக்கு சவுக்கடி கொடுக்கும் கதை. இந்த படத்தில் கதாநாயகி ஜமுனா. படத்தின் படப்பிடிப்பு நடந்தபோது ஜமுனா கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது எம்ஜிஆர் அங்கே வந்தார். அப்போது ஒருவர், என்னம்மா எம்ஜிஆர் வந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறீர்களே என்று கேட்டுள்ளார்கள். அப்படி சொன்னவரை கோபத்துடன் முறைத்து பார்த்தார் ஜமுனா. அதன் பிறகும் கால் மேல் கால் போட்டுதான் அமர்ந்திருந்தார். இதை எம்ஜிஆர் கண்டும் காணாதது போல சென்று விட்டார். அந்த படம் தோல்வி படமாகவே அமைந்தது. சொல்லப்போனால் ஜமுனா ஒரு ராசியில்லாத நடிகை என்றே சொல்லப்பட்டார். அதற்கடுத்து எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஜமுனாவின் பெயர் கதாநாயகிக்கு பரிந்துரைக்கப்படும் போது எம்ஜிஆர் மறு யோசனையின்றி மறுத்துவிட்டார். எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் மட்டும் கதாநாயகியாக நடித்த நடிகைகளின் பட்டியலில் ஜமுனாவும் இடம் பிடித்தார். பிற்காலத்தில் அம்மா நடிகையாகவும் மாறினார். அதே சமயத்தில் எம்ஜிஆர் முன்னணி நடிகராக வலம் வந்து அரசியலில் ஜெயித்து முதல்வரானார். அதன் பிறகு ஒரு நாள் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது நடந்த ஒரு சினிமா நிகழ்வில் ஜமுனாவும் கலந்து கொண்டார். நான் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த காலகட்டத்தில் சிறுவயது பெண். அப்போது எனக்கு அவ்வளவாக பக்குவம் இல்லை. அதனால் புரட்சித் தலைவரிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டேன். அதை நினைத்து பல நாட்கள் வருத்தப்பட்டேன். ஆனால் அதை எம்ஜிஆர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. இருந்தாலும் இப்போது அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அதன் பிறகு எம்ஜிஆர் பேசும்போது, சினிமாவில் பெரியவர் சிறியவர் என்று யாரும் இல்லை, எல்லாருக்கும் சம மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது என்றார். இதன்படி ஜமுனா தான் செய்த தவறுக்காக 27 வருடங்கள் கழித்து எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.